எக் ஹெட்டுக்குள்ளே வந்து ஸ்டார் வாட்ச் வந்து அங்கே இருக்க டெக்னாலஜிஸை வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லலித் ஒரு விஷயத்த சொல்கிறா, இந்த மொத்த ஐலாண்டுமே வந்து ஒரு ஃபயர் மூலியமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபயரோட பவரை வந்து நம்ம எந்த எனர்ஜியை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா. அண்ட் இந்த ஃபயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஃபியூச்சரில் வரும். ஸோ அப்போ அங்கே ஜிம்பேயோட செராஃபிம் வந்து வருது. இதனை பார்க்க ஜிம்பே மாதிரி இருக்கு. ஒரு ஜிம்பேயோட பிள்ளையான இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அது இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுது. தெரியுண்டா, நீங்கள் கவர்மெண்ட் கீழே ஒர்க் ஆகிற ஐலாண்டு சொல்லும் போதே நினைச்சேன் இப்படி எங்களை கூட்டு வந்து கொலை பண்ணுறது தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஸ்டார் வாட்சுக்கும் அந்த செராஃபிமுக்கும் வந்து சண்டை நடக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா, வேகாபாங் எடிசனும் வேகாபாங் பித்தாகரஸும் வந்து பேட்டில் டேட்டாவை கலெக்ட் பண்றது மூலியமா ஃபியூச்சர்ல இதை விட நல்ல ஒரு அட்வான்ஸான ரோபோட் உருவாக்க முடியுங்கிறதுக்காக இந்த ஜிம்பேயோட செராஃபிம் வந்து ஸ்டார் வாட்ச் கூட சண்டை போட அனுப்பியிருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து வேகாபாங் யோர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் அப்பதான் அங்க வந்து வேகாபாங் ஷாக்கா வரான். இந்த மாதிரி எடிசன் பித்தாகரஸ் லிலித் நீங்க பார்த்த வேலை இருக்கும் போதும் முதல்ல செராஃபிமை கூட்டிட்டு இங்க இந்த கிளம்புக்கு நான் இந்த ஸ்டார் வாட்ச் கூட கொஞ்சம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்றான். அண்ட் ஸ்டார் வாட்ச் உங்களால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நடக்க முடியாது, ஏன்னா உங்களோட ஷூ வந்து இந்த நிலத்தோட வந்து அட்டாச் ஆகிடுது. அப்போ ஃப்ராங்கி வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு, உண்மையிலேயே நான் வந்து ஃபியூச்சர் ஐலாண்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஷாக்காக சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஃபியூச்சர் ஐலாண்டில் சொல்ல முடியாது, வேணா பாஸ்ட் ஐலாண்டு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதை விட அட்வான்ஸான டெக்னாலஜி கொண்ட ஒரு சிவிலைசேஷன் வந்து 900 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த பக்கம் லூஃபியோட டீம் வந்து ஜெயண்ட் ரோபோட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் அந்த பழங்காலத்து நகரத்தை சேர்ந்த ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம், அது ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியாக இருக்குது. அதாவது இவங்க வந்து லூஃபி கண்டுபிடிச்ச அந்த ஜெயண்ட் ரோபோட் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷனேட் ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தார், இந்த ஏன்ஷியன்ட் கிங்டமை பற்றின விஷயத்த மக்களுக்கு வெளியில் கொண்டு வர நினைச்சாரு. சரிதானே ராபின்? 22 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹாரா வந்து ஏன்ஷியன்ட் கிங்டமை பற்றின அந்த தகவலை வெளியில் தோண்டி எடுத்ததுக்காக தான் பஸ்டர் கோல் மூலியமாக மொத்த அந்த கிங்டமை அழிச்சானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாயில் செஞ்சரில் வந்து 20 சின்ன கிங்டமுக்கும் அந்த ஏன்ஷியன்ட் கிங்டமுக்கும் நடுவில் சண்டை நடந்திருக்கு. அண்ட் அந்த 20 கிங்டம் வந்து ஜெயிச்சிருக்கானுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த வரலாறு வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கானுங்க. அண்ட் இந்த வரலாறு தேடி போறவங்களோட முடிவு வந்து உகாரா மாதிரி தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது தேடி போறவங்களோட வரலாறு இந்த உலகத்துல இருந்து தடம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ அது உண்மையாக இருந்துட்டுனா எவ்வளோ நாள் வாயை திறக்காம வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட வேலை செய்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்போ எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரோபன் கேட்குறா. ஏன்னா நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இதை பற்றி நான் யாருக்கிட்ட வாயை திறந்தாலோ அவங்களையும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து அழிச்சு விட்டுருவானுங்க. அப்போ எதுக்கு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் சோப் கத்திக்கிட்டு இருக்கான். சரி, அவங்க ரிசர்ச் பண்ணுறது வந்து ஏன்ஷியன்ட் கிங்டமை பற்றி இருந்தாலும் அதை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறா ராபின். அந்த சம்பவம் நடந்த ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா நான் அந்த இடத்த பார்க்குறது போயிருந்தேன். ஏன்னா ப்ரொஃபஸர் க்ளோவர் வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒருத்தர் தான். அவரோட இறுதி இடத்துக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக நான் போகணும்னு நினச்சி தான் அங்கே போனேன். ப்ரொஃபஸர் க்ளோவர் வந்து இந்த வாய்ட் செஞ்சுரி பற்றி அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். இதை பற்றின டெக்ஸ்ட்டுகளை தேடி வேர்ல்டு பூரா ட்ராவல் பண்ணார். கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டார். இருந்தாலும் அவரோட ஆசை வந்து குறையலை. அண்ட் இதனாலே வந்து அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்டாக மாறினார். இவர் பின்னாடி ஸ்காலர்ஸோட ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சுது. அண்ட் இதுவே அந்த ட்ராஜடிக்கு ஒரு காரணமாகவும் கடைசியில் வந்து முடிஞ்சது. நான் தடவை அங்கே கால் வைக்கும்போது ட்ரீ ஆஃப் நாலேஜ் எரிஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தேன். அண்ட் ஒரு லேக் ஃபுல்லாக எக்கச்சக்கமான புக்ஸ் இருந்தது. உஹாரா ஸ்காலர்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க சாகிறத கூட பொருட்படுத்தாமல் இந்த புக்கை இந்த லேக்குள்ளே போட்டிருக்காங்க. பட் இதை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாத அந்த மரைன்ஸ் வந்து இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை, அப்படியே போட்டு போயிருக்காங்க. அண்ட் அப்போ ரோபினுக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்கில் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த புக்கில் எங்கே இருக்குன்னு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை நான் எடுக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அங்கே வேறொரு மக்கள் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஷாக்கா சொல்கிறான். இப்போ தான் அங்கே என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. ஜெயன்ஸ் வந்து அந்த புக்கில் வந்து அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு இருக்கிற அறிவு இதோட வேல்யூவெல்லாம் தெரிஞ்சிருக்காது என்று வேகாபாங் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது மங்கி டி டிராகன் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு வேகாபாங் கேட்குறாரு. அதாவது எனக்கும் வந்து இந்த ஓல்ட் மேன் க்ளோவர் வந்து பழக்கப்பட்ட ஆள் தான். ஸோ நானும் ஒரு பூக்கு வந்து வைக்கிறது தான் வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, நீ வர்றது இருக்கட்டும், இந்த ஜெயன்ஸ் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. இந்த ஜெயன்ஸோட கேப்டன் வந்து உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜ் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் தான் இந்த புக்ஸோட இந்த பெருமதி வந்து இதோடய வந்து அழிஞ்சு போகக்கூடாது, அதனால தான் நான் இந்த புக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான்னு டிராகன் சொல்கிறாரு. அண்ட் இந்த பேண்டேஜ் சுற்றின கேரக்டர்னு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இந்த ஸ்காலர்ஸ் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து முடிஞ்சிருக்கு. நான் ஒரு ஆர்மியை வந்து ரைஸ் பண்ண போகிறேன், எங்கள் கூட சண்டை போகிறதுக்காகன்னுட்டான்னு சொல்கிறாரு. நீ இதை மாதிரி சண்டையில் விரும்ப மாட்டேன்னு நான் நினச்சினேட்டான்னு வேகாபாங் சொல்ல, இல்லை வேகாபாங், இந்த வில்ல ஃபுகாரா வந்து ஜஸ்ட் க்ளோவரோட மட்டும் முடியக்கூடாதுன்னுட்டான்னு சொல்கிறாரு. அண்ட் இது நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளேயே இவான்கோ கூமாவெல்லாம் சேர்த்து டிராகன் ரெவல்யூஷனரி ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டான்னு இப்போ வேகாபாங் வந்து ஸ்டார் வாட்ச் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் எனக்கு இருந்த அந்த ஆர்வத்தால் நான் எல்பாஃபுக்கு ட்ராவல் பண்ணேன். எதுக்காண்டா அந்த புக்கில் அதை படிக்கிறதுக்காக. அண்ட் அந்த கேப்டன் வந்து என்னை அந்த புக்கெல்லாம் படிக்க விட்டார். அண்ட் அந்த எல்லா நாலேஜும் வந்து இப்போ என்னோட அந்த மண்டைக்குள்ளே இருக்குது. ஸோ உஹாரா ஸ்காலர்ஸ் விட்டு போன அந்த ரிசர்ச்சை நான் தொடங்க ஆரம்பித்தேன். அண்ட் அந்த கேப்டனோட பேர் சால் தானே என்ன ராவன் கேட்குறா.
ஆமா, ஆனா இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு வேகாபாங். நன்றி வேகாபாங். உஹாரா ஸ்காலர்ஸோட சாக்ரிஃபைஸை நீங்க காத்தோட கரையாம பாத்துக்கிட்டதுக்குன்னு ராபின் சொல்றார். அண்ட் இது நடந்துகிட்ட டைம் லூஃபியோட டீமை காட்டுறாங்க. அவங்க அந்த ஜெயண்ட் ரோபோட் பார்க்கும்போது அப்போ அந்த ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ள இருந்து உண்மையான வேகாபாங் வெளில வராரு. போன முறை நான் பார்த்த மண்டையில் இப்போ பாதி மண்டையை காணமேன்னு போனி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் நான் கேள்விப்பட்ட கதையில கூட உங்களுக்கு தலை ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லி ஜிம்பே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா நான் பிரெயின் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன். இது மூலியமா என்னால் எவ்வளோ வேணாலும் நாலேஜ் அன்லிமிட்டடா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எந்த அளவுக்கு நாலேஜை என் மூளைக்குள்ள எடுத்துக்கிறனோ அந்த அளவுக்கு என்னோட பிரெயின் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ உங்கள் மண்டையை வெட்டினதால் நீங்கள் சாகலையான லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை, இது ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா மூலியமாக நான் பங்க் ரெக்கார்ட்ஸில் வைக்கிற என்னோட பிரெயின் மூலியமாக கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோட க்ளோன் அட்லஸை பார்த்துருக்கலாம். இதே மாதிரி என்னோட 6 எமோஷன்ஸை 6 க்ளோன் உருவாக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் வேலைகளில் சிறப்பாக செயல்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களோட வேலை முடிய அவங்க அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் அவங்களோட நாலேஜை பங்க் ரெக்கார்ட்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக நான் ஒன்றும் பண்ணாமலே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜோ நான் எடுத்துப்பேன். அண்ட் நான் என்னோட இந்த பிரெயினை மற்ற ஹியூமன்ஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாற்றினேன்னா அது இந்த ஹியூமானிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும். அண்ட் ஹியூமானிட்டியில் இருக்கிற எல்லா மக்களோட அந்த நாலேஜ் எனக்கு கிடைச்சிதுன்னா அது எனக்குமே ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும். அப்போ தான் வேகாபாங் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது மோமனாஸ்கி சாப்பிட்ட அந்த ஃப்ரூட் வேகாபாங் மேன்மேடை உருவாக்கின ஒரு டெவில் ஃப்ரூட்னும் அது தான் கைடோவோட அந்த சாம்பிளை வச்சு 20 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு ஃபெயிலியர் ஃப்ரூட் ஒன்று சொல்கிறாரு. அண்ட் இந்த ஜெயண்ட் ரோபோட் என்ன லூஃபி கேட்கும் போது இது 200 வருஷத்துக்கு முன்னாடி மர்ஜோஸ் அட்டாக் பண்ணிருக்கு. அண்ட் இதை 900 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருக்காங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, எதுக்காக 200 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிச்சு எதுவுமே தெரியல. இதை மொத்தமாக அழிக்கிறதுக்கு தான் வேர்ல்டு கவர்மெண்ட் பிளான் போட்டானுங்க. இருந்தாலும் சயின்டிஸ்டோட அந்த வேண்டோலுக்காக தான் இப்போ இது இங்கே இருக்கு. அப்போ இங்கே நடக்கிறத மற்ற ஷோவாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேமரால. அப்போ இந்த வேகாபாங் 200 வருஷத்துக்கு முன்னாடி மர்ஜோஸ் இந்த ரோபோட் அட்டாக் பண்ணான்னு சொல்றாருல, அந்த டைம் ராபின் அதை கேட்டு சொல்றா 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபிஷ்மேன்ஸோட அந்த ஒடுக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்குறா. அப்போ ஃப்ராங்கி கேட்குறா இந்த மாதிரி அப்போ அவ்வளோ பெரிய ரெட் லைனே கிளைம் பண்ணி வந்திருக்கான்னு. ஆமாம், அப்படி தான் இருக்கணும்னு ஷாக்கா சொல்கிறான். நான் இந்த ரோபோட்டை கைடாக வச்சு தான் நான் என்னோட வேகா போர்ஸ் 1 கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். நான் இந்த ரோபோட்டை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலான்னு நான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த பவர் சோர்ஸ் எங்ககிட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட்டில் இதை ஒரு பெரிய டைனமிக் பவர் சோர்ஸ் ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அந்த பவர் சோர்ஸ் இப்போ இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற வரலாறு நம்மளால் மாற்றி எழுத முடியும்னு ஷாக்கா சொல்கிறான். அண்ட் இந்த பக்கம் லூஃபியோட டீமை காட்டுறாங்க. வேகாபாங் கவலைப்படுறாரு இந்த மாதிரி போனிக்கு இப்படி நடந்த என்னாச்சு. அண்ட் ஸ்ட்ராகர் லூஃபி விதி தான் உன்னையும் போனியும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் வரவழைச்சிக்கின்னு நினைக்கிறேன். உன்னை கேட்குறேன் சரியா, என்னை எப்படியாவது எக்கேட்ல இருந்து வெளில கூட்டு போறியான்னு லூஃபிகிட்ட கேட்குறாரு வேகாபாங். இது நடக்கிற சமயம் இந்த பக்கம் CP0 ஏஜென்ட்ஸ் எக்கேட்டோட போர்டர் வரைக்கும் வந்துடுறாங்க. வேகாபாங்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி போனி உங்ககிட்ட தான் இருக்கானு தெரியும், அவன் பண்ண தப்புக்கு அவளை தீர்த்துக்கிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்களை உள்ள விட்டீங்கன்னா நாங்கள் சுமூகமாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு ரிப்ளையா ஷாக்கா சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க செராப்பியம் எல்லாம் இங்கே விட்டுட்டு கிளம்பி போயிருங்க. அப்படி நீங்கள் போகலன்னா சண்டைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறான். அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருந்த இந்த ஏக்கியல் சடனாக வேர்ல்டு கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போட ரெடியாகிறாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு பின்னாடி சொல்லுவாங்க. அண்ட் இந்த பக்கம் கமபாக்க குயிண்டமா காட்டுறாங்க. அங்கே ரொம்பவுமே செதஞ்ச நிலைமையில கூமா இருக்கிறான். இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கூமா ட்ரீட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு கூமா அங்கே இருந்து எலும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் இங்கே வேகாபாங் சொன்ன மெசேஜ் சைபர் போல் கிட்ட ரிசீவ் ஆயிடுது. லூச்சி நினைக்கிறான் அப்போ இந்த மாதிரி நாம கொல்ல தவிர அவனு கண்டுபிடிச்சிட்டான ஒன்று. அப்பதான் லூச்சி ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்றான். அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி சைபர் போல் 5 இங்கே வந்திருக்கு, ஆனா அந்த ஷிப் மிஸ்ஸிங். அண்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி CP7 அண்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி CP8 எல்லாரும் இங்கே தான் வந்துருக்காங்க. ஆனா யாரும் திரும்பி வரல, எல்லாருமே மிஸ்ஸிங். இப்போ ஷாக்கா சொல்கிறான், இல்லை எல்லா ஷிப்ஸும் இங்கே இந்த போர்ட்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தயவு செஞ்சு இங்கே கிளம்பலான்னு சொல்கிறான். அண்ட் இந்த பக்கம் லூஃபி கிட்டே வேகாபாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும், ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை இதை செயல்படுத்துறதுக்கு. அண்ட் போதுமான மக்கள் எனர்ஜி எதுவுமே இல்லை. அதனால தான் நான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸ் மூலியமாக என்னால் ஃபர்தராக ரிசர்ச் பண்ண முடியும். என்னோட ஆசையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தாராளமாக இந்த உலகத்தோட எனர்ஜிஸ் யூஸ் பண்ணணும், எல்லாருமே அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசைன்னு வேகாபாங் அங்கே சொல்கிறாரு. அண்ட் இந்த ஜெயண்ட் ரோபோட் செயல்பட வைக்கிற அந்த எனர்ஜி சோர்ஸ் மாதிரி ஒரு சோர்ஸை தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணதையும் அவர் இங்கே மென்ஷன் பண்றாரு. அண்ட் இதுக்காகவே நான் அந்த பாஸ்ட்டை பத்தின விஷயங்களை கிளற வேண்டி இருந்துச்சுன்னு சொல்றாரு. நான் கிளற வேண்டியதை விட அதிகமாக கிளறிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன இப்போ கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கானுங்க. நேமா CP0 இப்போ என்ன கொள்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி வேகாபாங் லூஃபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம் இந்த பக்கம் CP0 எக்கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறானுங்க. உடனடியாக ஒர்க்கர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸை எவாக்குவேட் பண்ணுங்க, நம்ம கிட்டே செராஃபியம், ஸ்னேக், ஹாக், ஷாக் 3 பேரையும் ரெடியாக சொல்லுங்கன்னு
ஷாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் இப்போ உன் கூட வந்த என்ன உன் கூட சேர்ந்து கூட்டிட்டு போவேன்னு வேகாபாங் கேட்குறாரு. லூஃபியும் சரின்னுட்டான். அண்ட் இந்த பக்கம் காக்கு வந்து லேபோ ஃபேஸுக்குள்ள என்ட்ரியா பார்க்குறான். அப்போ அதை சுற்றி இருந்த ஃப்ரண்டியர் டோம் மூலியமா ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணப்பட்டு கீழே விடுறான். ஸோ அதுலேருந்து இந்த ஃப்ரண்டியர் டோமை தாண்டி லேபோ ஃபேஸுக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டம்னு CP0க்கு புரியுது. அண்ட் இந்த பக்கம் அட்லஸ் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது லூச்சி அட்லஸ் அடிச்சு படுக்க போட்டு வர்றான். அப்போதான் லூச்சியும் லூஃபியும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் அட்லஸ் அடி வாங்கி கிடக்கிறத பார்த்து லூஃபி ட்ரிகர் ஆகிறான். நீ இதில் தலையிடாத லூஃபின்னு லூச்சி சொல்கிறான். அவன் எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காடான்னு லூஃபி மாதிரி சொல்கிறான். அண்ட் இந்த மாதிரி லூஃபி வந்து ஹெட்டுக்கு போன அந்த விஷயம் வந்து மரைன்ஸுக்கு போய் சேருது. இந்த மாதிரி அக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வேகாபாங்குக்கு வந்து தாங்க அவனை அழிக்க வர போகிறது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து யாங்கோ ஸ்டாவாட்டை வந்து அவனுக்கு பாதுகாப்பாக கூப்பிட்டு வச்சிருக்கான். ஸோ விஷயம் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ நம்மளோட டீம் வந்து எக்கட்டை வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு லூச்சி அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். அதாவது கிசாரு தலைமையில் இன்னொரு மரைன் டீம் வந்து எக்கட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் லூச்சி அவனோட அவேக்கன் ஃபார்மில் லூஃபியோட சண்டை போட ரெடியாகிறான். அண்ட் லூஃபி தன்னோட கியர் ஃபார்மை அட்டைன் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் வேகாபாங் வந்து லேப் ஆஃபீஸுக்குள்ள வந்துடுறாரு. ஏன்னா அந்த வாரியர் இன் ஒயிட் அப்பியர் ஆகித்தானு கேட்குறாரு. அதாவது அவர் லூஃபியை தான் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு ஸ்டாகட் கிட்ட வேகாபாங் கேட்குறாரு. எங்களுக்கு என்ன தெரியும், அவன் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கான், அவனோட பவர் வந்து கம் பவர்னு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்னு ஸ்டாகட் சொல்கிறாங்க. நான் ஓல்டஸ்ட் டெவில் ஃபுட்ஸ் பற்றின அந்த புக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் அதில் எங்கேயுமே கம்னு ஒரு ஃப்ரூட் வந்து பதிவாகவே இல்லை. ஆனால் இவனோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டில் இருந்த ஒரு கோடை வந்து குறிக்குது. ஒரு முட்டாள்தனமான சிரிப்போட மக்களோட நெஞ்சில் விடுதலை விதைக்கக்கூடிய சன்கவுண்ட் நீக்காவை தான் இப்போ லூஃபி மாறிக்கிட்டு இருக்கான். நீக்காவா? அந்த பேர் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த பேரை வேர்ல்ட் கவர்மெண்ட் வரலாறுலேருந்தே மொத்தமாக அழிச்சிட்டானுங்க. ஆனால் சன்கவுண்ட் நீக்காவோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்னும் அழியலை. மக்கள் எப்போல்லாம் விடுதலையை வேண்டி அவனை வணங்குறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக சன்கவுண்ட் நீக்க திரும்ப வருவான். இங்கே எல்லாமே மக்களோட நம்பிக்கையில் தான் இருக்கு. இந்த டெவில் ஃபுட்ஸ் ஃபுட் மக்களோட ஆசைகள் தான் ப்ராபப்ளி இந்த டெவில் ஃபுட்ஸை மாறி இருக்கலாம். அதாவது நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட ஒரு ஆசைகளையும் இந்த டெவில் ஃபுட்டுக்குள்ளே விதைக்கிறாங்க. அண்ட் இந்த அன்நேச்சுரல் பவர் வந்து மதர் ஆஃப் நேச்சரால வெறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் கடல்ல இவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. அண்ட் இது நடக்கிற அதே சமயம் செண்டமார் வந்து அவங்க கிட்ட 3 செராஃபிம்ஸையும் கூட்டிட்டு CP0வோட சண்டைக்கு வந்துடுறான். அண்ட் அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, இந்த CP0 வச்சிருந்த அந்த கூமாவோட செராஃபிம்ஸ் வந்து அவங்களே மாதிரி அட்டாக் பண்ணுது. அதாவது இந்த பசிபிஸ்டாஸோட அத்தாரிட்டி வந்து 4 விதமா இருக்கு. இதுல ஹை கண்ட்ரோல் வந்து 5 வெல்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்ததா வேகாபாங் அண்ட் அவங்களோட அந்த சேட்டலைட்ஸ், அதாவது அந்த குளோன்ஸ். அதுக்கு அடுத்த வந்து செண்டமாரு. அதுக்கு அடுத்த தான் இந்த பசிபிஸ்டாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சிப்பை வச்சுக்கிற ஓனருக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிப்பை தான் இந்த CP0s வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட செண்டமாருக்கு வந்து கண்ட்ரோல் பவர் அதிகமாக இருந்ததால இவன் இந்த பசிபிஸ்டாஸை CP0க்கு எதிராகவே திருப்பி விட்டுறான். அண்ட் இவங்களால நினைச்ச மாதிரி பசிபிஸ்டாஸை மாதிரி அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி அட்டாக் பண்ணி இதில் ஏதாவது ஒரு பசிபிஸ்டா டேமேஜ் ஆனாலும் அது வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. அண்ட் அதே சமயம் வந்து செண்டமாரோட அந்த அத்தாரிட்டி கண்ட்ரோலை நீக்கிறதுக்காக லூச்சி செண்டமாரோட நெஞ்சிலே தன்னோட ஹேண்ட் பிஸ்டலை வச்சு இறக்கிடுறான். அண்ட் அப்பையும் செண்டமார் வந்து சாகலை. ஸோ லூச்சி வந்து இன்னும் செண்டமார் அட்டாக் பண்ணும்போது லூஃபி ட்ரிகர் ஆகி லூச்சிக்கு போட்டு அடியே நடிச்சுக்கிட்டு இருக்கான்.